அடுத்ததாக அமலாக்கத்துறை கைதிகள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துடைய கிடுக்குப்பிடி தொடர்பாக தான் பேச போகிறோம். அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைதுகள் மேற்கொள்ளப்படுவது கடந்த காலங்களில் மிக பரபரப்பாக பேசப்பட்டது. ஒரு அரசுடைய நடவடிக்கை, அந்த அமலாக்கத்துறையுடைய நடவடிக்கை அப்படின்றத தாண்டி அது ஒரு அரசியல் நடவடிக்கையாக தான் விமர்சனம் பண்ணப்பட்டது. அமலாக்கத்துறை கைதுக்கு மிக முக்கியமான அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய இந்த PMLA ஆக்டின் அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய கைதுகளுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடு கண்காணிப்போ கிடையாது அப்படின்னு அரசியல் கட்சிகள் விமர்சித்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த கைதுகள் தொடர்பான தொடர் கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு. உதாரணத்திற்கு ஹேமந்த் சோரனுடைய நண்பர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் நேற்று பிரகாஷ் என்பவர் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறார். அந்த மனுதான் இது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. அந்த விசாரணையின் அப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, கைது செய்யப்பட்ட ஒரு நபர் விசாரணை அதிகாரி முன்பாக கொடுக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதை அடிப்படையாக வைத்து இன்னொருவரை கைது செய்வது ஏற்புடையதாக அல்ல, அதுவும் கேள்விக்குட்படுத்த முடியும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ அமலாக்கத்துறையுடைய கைதுகள் அப்படின்றது ஒருத்தருடைய அடிப்படை சுதந்திரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கோடிட்டு காட்டிருக்கு. ஸோ ஜெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன், பெயில் இஸ் அ ரூல் அப்படின்ற விஷயம் PMLA ஆக்டுக்கும் பொருந்தும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த PMLA ஆக்டின் அடிப்படையில் ஜாமீன் கிடைப்பது அப்படின்றது அரிதிலும் அரிதானது அப்படின்றது தான் கடந்த கால நிகழ்வாக இருந்தது. ஆனால் மணீஷ் சிசோடியா தொடங்கி தற்போது பிரகாஷ், இதற்கு முன்னதாக கவிதா, இந்த 3 நபர்களுக்கும் தொடர்ந்து இதே கிரவுண்டின் அடிப்படையில், அதாவது எந்த ஒரு சட்டமும் ஒருத்தருடைய தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடாது, அதை ஓவரூல் பண்ற வகையில் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த PMLA ஆக்டில் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்தாக பார்க்கப்படுது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த தனிநபர் சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் விசாரணையுடைய கால தாமதத்தை சுட்டிக்காட்டி ஒருத்தரை சிறையில் வைத்திருப்பது அப்படின்றது ஏற்க முடியாது அப்படின்றது தான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து இருக்கு. சோ ஏற்கனவே இந்த PMLA ஆக்ட் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வெவ்வேறு கருத்துக்களை, அந்த கைதை கேள்விக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில உச்சநீதிமன்றத்துடைய இந்த 3 ஜாமீன் வழங்கி இருக்கக்கூடிய வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கும் ஜாமீன் கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதா சட்ட நிபுணர்கள் கருதுறாங்க. ஆனா மணீஷ் சிசோடியாவும் கவிதாவும் கைது செய்யப்பட்டது ஒரே டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு. ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுடைய நண்பர் கைது செய்யப்பட்ட வழக்கு என்பது ஒரு சுரங்க முறைகேடு, நிதி முறைகேடு வழக்கு. ஆனால் இந்த செந்தில் பாலாஜி கைது அப்படின்றது முழுக்க ஒரு அரசு வேலைக்கு பணம் பெற்றுக்கொண்டதாக தொடரப்பட்ட ஒரு வழக்கு. இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி ஒரு தனி வழக்காக பார்க்க முடியும். இதன் அடிப்படையிலும் இதே கிரவுண்ட் தான் செந்தில் பாலாஜிக்கு பொருந்துமா அப்படின்றது வரக்கூடிய நாட்களில் தெரியும். செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் முழுக்க விசாரணை 2 தரப்பிலையும் கேட்டு முடிச்சிருக்காங்க. இறுதி வாதங்களை முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எப்படினாலும் இந்த வழக்கு விசாரணையில் தீர்ப்பு அப்படின்றது வெளியாக வாய்ப்பு இருக்கு.